இந்த 2026 ஐபிஎல்ல ரொம்பவே செமையா பெர்ஃபார்ம் பண்ண 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருன்றத பார்ப்போம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5th பொசிஷன்ல ராஷித் கான் தான் இருக்காரு. இந்த வருஷம் ராஷித் கானுக்கு ஒரு ரிடம்ஷன் இயர்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு அவரோட ஃபார்ம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவர் ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ராஷித் கான் இந்த சீசன் ஒரு எபிக் கம்பேக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த சீசன் ராஷித் கானோட ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் அவர் 17 மேட்சஸ் ஆடி 21 விக்கெட் எடுத்து 9 எக்கானமில பவுல் பண்ணியிருக்காரு. அண்ட் பர்பிள் கேப் லீடர் போர்ட்லயும் 4th பொசிஷன் பிடிச்சாரு. அவரோட முக்கியமான ஸ்பெல்லுன்னு பார்க்கும்போது ஃபைனல்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குவிக்கா 2 விக்கெட் எடுத்து நல்ல எக்கானமிலையும் போட்டு ஆர்சிபியை லைட்டா ப்ரெஷர் பண்ணியிருப்பாரு. ஒட்டுமொத்தமா இந்த சீசனை நம்ம பார்த்தோம்னா ராஷித் கானோட ரிடம்ஷன் சீசன் தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க அடுத்த பிளேயர் போவோம். லிஸ்ட்ல 4th பொசிஷன்ல இருக்கிறது நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இருக்காரு. ராஷித் கானை போலவே ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் இது ஒரு ரிடம்ஷன் சீசன் தான். ஏன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நிறைய ரன்ஸை லீக் பண்றாரு, விக்கெட் எடுக்கல அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த சீசன் அவருக்கு அமைஞ்சிச்சு. இந்த சீசன் கன்சிஸ்டன்ஸா அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே நிறைய முறை நிறைய பேட்டர்ஸ் இந்த சீசன் விக்கெட் எடுத்தாரு. ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்கும்போது 16 மேட்ச் ஆடி அதுல 25 விக்கெட் 9.3 எக்கானமிலையும் பவுல் பண்ணியிருக்காரு. பவுலிங்கை தாண்டி பேட்டிங்லையும் ஒரு சில நல்ல நல்ல நாக்ஸ் ஆடினாரு, எஸ்பெஷலி அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். ஓவராலா ஆர்ச்சரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க லிஸ்ட்ல 3rd பொசிஷனை பார்ப்போம். லிஸ்ட்ல 3rd பொசிஷன்ல ஜேமி ஓவர்டன் தான் இருக்காரு. இந்த சீசன் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஆல்ரவுண்டராகவும் ஜேமி ஓவர்டன் தான் இருக்காரு. அதுக்கான முக்கிய காரணம் இவர் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுத்துலயும் அவரோட 100% ஆஃப் எஃபர்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த சீசன் இவர் சிஎஸ்கேக்கு மொத்தம் 10 மேட்சஸ் தான் ஆடினாரு. அதுல பேட்டிங்ல 136 ரன்னும் பவுலிங்ல தான் முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் 14 விக்கெட்ஸும் எடுத்தாரு. சிஎஸ்கே டீமோட மிடில் ஓவர்ஸோட கார்டியனாவே தான் நம்ம ஜேமி ஓவர்டன் இந்த சீசன் இருந்தாரு. அவரோட பேட்டிங்ல நிறைய யூஸ்ஃபுல் ரன்ஸ் வந்துச்சு. பட் அவரோட பவுலிங்ல 2-3 மேட்சஸ் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே ஜேமி ஓவர்டன் தான் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு யாருமே சீசன் முன்னாடி நினைக்கவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் ஒரு 2-3 சீசனுக்கு ஜேமி ஓவர்டன் தான் ஒரு மெயின் ஆல்ரவுண்டர் ஃபார் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி மாறி இருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த சீசன் காம்பாருன்னு நீங்க சீசனுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க லிஸ்ட்ல 2nd பொசிஷன்ல யார் இருக்கான்றத பார்ப்போம். லிஸ்ட்ல 2nd பொசிஷன்ல ஹென்ரி கிளாசன் தான் இருக்காரு. ஒரு தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இந்த சீசன் எஸ்ஆர்எச் டீமோட மிடில் ஆர்டரை தூக்கி நிப்பாட்டினாருன்னு தான் சொல்லியாகணும். டீம் கிரைசிஸ்ல இருக்கும் போது ஒரு நல்ல ஸ்கோருக்கு கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், ஒரு 200 ரன் எஸ்ஆர்எச் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அந்த இடத்துல 250 ரன் வர வச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல டைம் இந்த சீசன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பிளேயர் தான் நம்ம ஹென்ரி கிளாசன். மொத்தமா கிளாசன் இந்த சீசன் 15 மேட்ச் ஆடி 624 ரன் அடிச்சாரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 48. இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சது போன வருஷம் சூரியகுமார் பண்ணி பார்த்தோம். இந்த வருஷம் நம்ம ஹென்ரி கிளாசன் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹென்ரி கிளாசனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்றத பார்ப்போம். லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது ககிசோ ரபாடா. ரபாடாவுக்குமே இது ஒரு ரிடம்ஷன் சீசனா தான் அமைஞ்சிச்சு. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. பட் இந்த சீசன் ஒரு பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு 29 விக்கெட் எடுத்தாரு. பல மேட்சஸையும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதோட முக்கியமான விஷயம் பர்பிள் கேப் ஹோல்டருமே இந்த சீசன் ரபாடா தான். ஜிடியோட பவுலர்ஸ்க்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸே ரபாடாவோட பவுலிங்ல இருந்து தான் வந்துச்சு. ஜிடியோட பவுலிங் நிறைய மேட்சஸ் டாமினேட் பண்ணதுக்கு ரபாடாவோட ஃபயர் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு காரணம் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான் நிறைய பிளேயர்ஸ்க்கு கான்பிடன்ஸ் வந்து அவங்களோட பவுலிங் லெவலும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆச்சு. நீங்க நினைக்கிறீங்க ரபாடாவுக்கு டாப் பொசிஷன் கொடுத்தது கரெக்டா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் இந்த பிளேயரையாச்சும் விட்டுருந்தேன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.